அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த லெவல்ஸ் என்ன ஒர்க் இருக்கா இல்லையாங்கிறத இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸஸ் வந்து நம்ம மேக்ஸ் இதை பற்றி எடுக்கிறது நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்றேங்க. ஓகேங்களா, நீங்களே படிக்கலாங்க. அந்த மாதிரி இல்லை, மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் கூட கற்றுக்கோங்க. ஓகேங்களா, தப்பு கிடையாதுங்க, நல்ல விஷயங்கள். ஆனால் மேக்ஸ் சார்ந்து இருக்கணும், ஃபுல்லி இதாக இருக்கணும். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு மேக்ஸ் போடுறது இருக்கக்கூடாது, ஆப்ஷன் பையர். அது டோட்டலி ராங். மேக்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மேக்ஸ் வேல்யூ எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதை வச்சும் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஆப்ஷன் இதில் பிரீமியத்தில் மேக்ஸ் பேஸ்ட் இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதை நான் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அப்புறம் எஸ்எம்டி ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ வந்து வாங்கியிருக்கிறவங்களுக்கும் அப்பப்போ வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கான குரூப், அந்த கம்யூனிட்டி குரூப் இருக்குது. அதில் உங்களுக்கு லிங்க் என்னென்ன எப்போ எடுக்கிறோம் என்னங்கிறது எல்லாமே அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது எஸ்எம்டி இண்டிகேட்டர் மட்டும். இண்டிகேட்டருங்கிறது தனி, அது லைவ்ல அப்டேட் ஆகி வரக்கூடியது. மேக்ஸுங்கிறது வேற. மேக்ஸுங்கிறது நம்ம 9:15 முன்னாடி பிஃபோராகவே கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். 25,900 காலு 142 ரூபீஸ்க்கு எபோ இருந்தா மார்க்கெட் அப் சைடுன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து லோவே 151 ரூபீஸ் தான் இன்னைக்கு வந்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ மார்க்கெட்டு மேல போயிருக்கு. இன்னைக்கு நம்ம புது மெத்தட் நிறைய உள்ள அந்த ஸ்டாக் ஆப்ஷனுக்கு இதுக்கெல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கு காலையிலே தெரியும், இன்னைக்கு ரேலி மார்க்கெட்டுங்கிறத காலையிலே கண்டுபிடிச்சிருக்கோம். ரேலி மார்க்கெட் அப்படிங்கறத நம்மளால காலையில கண்டுபிடிக்க முடியும். இந்த மாசத்துல ஒரு நாள் 2 நாள் தாங்க ரேலி மார்க்கெட் வரும். அது என்னைக்குன்றதும் நம்மளால அன்னைக்கு காலையிலே கண்டுபிடிச்சிருவோம். ரேலி மார்க்கெட் இன்னைக்கு அப்படிங்கறது அந்த நியூ மெத்தட்ல காலையிலே கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா, கால் சைட்ல மட்டும்தான் என்ட்ரில இருக்கணும், அதுதான் ரூல் ரேலியில. ஓகேங்களா, அப்போ 142 மேலதான் நீ காலைல அப்படி அங்கிருந்தே கொஸ்டின் ஏறி 151 தான் லோ, அது மேலே போயிடுச்சு. ஒரு வேலையில போயிட்டு ரிவர்ஸ் ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன் போகணும்னு நான் சொல்லியிருப்பேன். ரேலி மார்க்கெட் அப்ப என்ன, அதே டைரக்ஷன்ல போயிருக்கு. ஓகேங்களா, சிம்பிள். அப்ப மார்க்கெட் என்ன இருக்கும், அப்சைட் போயிருக்கும். நான் இதை வந்து ஒரு 3 நாள் முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, நான் அப்ப சொன்னேன் அப்சைட் ரேலிக்கு மார்க்கெட் ரெடி ஆயிட்டு இருக்குன்றதெல்லாம். அது பொசிஷனல், அது நமக்கு தேவையே கிடையாது. அது என்னைக்கு வேணா ஏறலாம், இன்னும் 4 நாள் கூட ஏறி இருக்கலாம். இந்த மேக்ஸ் அன்னைக்கு இன்ட்ராடேல ஏன் இந்த பிரைஸை வந்து பீட் பண்ண முடியாம போச்சு, அவ்வளவுதான் மேக்ஸ். நம்ம ஒரு இண்டிகேட்டர் பார்க்கல, பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நியூஸ் தெரியாது, என்ன நியூஸ் பாசிட்டிவ் வந்துருச்சு தெரியாது. அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டுமே இயங்குது. அதை சார்ந்து படிங்க, தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. யாரு பப்ளிக் டொமைன்ல சொல்லாதுன்னு நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதை சேர்த்து தான் சொல்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.